காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்க வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அற்புதமானவர்களே, வாழ்க்கை திறவுகோளுடைய அடுத்த பகுதி வந்திருக்கிறோம். அதில் இந்த அன்பை பற்றி யோசிக்கிற போது நான் இப்போ முன்னால் சொன்ன சிந்தனைக்கு பாருங்கள். அற்புதமான ஒரு 4 வரி. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். திரு பூவை செங்குட்டுவன்னு ஒரு அற்புதமான கவிஞர். அவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் எழுதினார் நினைக்கிறேன். இந்த பாட்டு மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு பாட்டு ஒரு 1000 பாட்டுக்கு சமமானது. அது என்ன பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த அன்பை சொல்கிறார். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். ஏன்னா நம்ம இதயத்தை ரோஜாவாக வச்சுக்கல, ஒரு மனம் வீசுகிற ஒரு ரோஜாவாக நம்ம ஆக்கிக்கலை. அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அன்புமயமாக இருக்கிற போது அந்த அன்பு உள்ளேருந்து அக உணர்வாக இருந்து வெளியே பீரிடும்போது அது கருணையாக மாறுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்பு என்பது விதை, கருணை என்பது அது மலர்ச்சியுடைய நறுமணம். அதைத்தான் நாம் இத்தனை பகுதிகளையும் நான் சொல்கிறது என்னென்னா, அன்பின் மையமாக இருங்கள், அன்பின் மயமாக இருங்கள். அன்பையே நம்ம ஒரு உணர்வாக நம்ம போதிக்கணும், எடுத்துக்கணும், அதையே நம்ம போஜிக்கணும், அதையே நம்ம உண்ணணும், அதையே நம்ம எண்ணணும் அப்படின்னு மாறி 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 நம்ம அன்பை பற்றியே நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படியாவது எந்த வகையிலாவது அந்த அன்பை பற்றி யோசிக்க மாட்டோமா பின்னால் வரவங்க அப்படிங்கிறத அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த அன்பை பற்றி இந்த வாழ்க்கை திறவுகோளில் மையமாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அன்பை நான் மையமாக கொள்ள வேண்டும். வேறு வழியே இல்லை. உயரணும்னா, மானுடம் சிறந்து ஓங்கணும்னா இந்த அன்பின் வழியை நம்ம விட்டுட்டோம். அன்பு வழி வந்ததுன்னா நம்ம யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டோம். அன்பு வழி வந்தோம்னா நம்ம அன்பாக இருக்கணும்னு நினச்சாவே போதும். அந்த அன்பு என்ன பண்ணும், மற்றவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு காரணம், அப்படியே அவங்க ஏமாத்தினா கூட ஒரு வகையில் அந்த காம்பன்சேஷன் பண்ணுற அளவுக்கு வேறு ஒருத்தர் உதவுறதுக்கு நமக்கு தயாராக இருப்பாங்க. அது நம்ம அதையும் யோசிக்கணும். ஏன்னா நாம் அன்பு என்ன சொல்கிறாங்க உலகத்தில், அன்பை நாம் ஒரு வாழ்வாங்கு வாழ வேண்டிய அந்த அன்பினுடைய மையத்தை நாம் புரிந்து கொள்ளாததால் தான் நம்ம இத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும். பாருங்கள், வயநாடு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சீரழிவு, அங்கே இயற்கை சீரழிவு. ஆனால் அங்கே பாருங்கள், மனிதனுடைய பேராசையால் எங்கே நம்ம கட்டக்கூடாதோ, வீடு கட்டி வாழக்கூடாதோ அங்கெல்லாம் வீடு கட்டி நாம் இன்றைக்கி பாருங்கள் படிக்கவே முடியல. அந்த ஒரு செய்தியும் ஒருத்தருடைய மகளுடைய கை, அந்த அம்மா கையில் அந்த ஒரு கை தனியாக வந்திருக்குது, அடித்து போயிருக்குது. அந்த கையினுடைய விரலில் ஒரு மோதிரம் வந்திருக்கு. அதை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாவம், அவங்க அந்த கை மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதை போல் உடல் உறுப்புகளை வச்சுட்டே கண்டுபிடிக்கிறாங்க. அதை போல் நிறைய பேருக்கு இன்னும் அந்த சடலம் கூட கிடைக்கல. நிறைய பேர் அப்படியே பெட்டில் படுத்த மாதிரியே ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. தப்பலான்னு சொல்லி போய் கதவுக்கிட்ட போய் கதவோட சேர்ந்து போய் விழுந்து இறந்துருக்கிறாங்க. ஈஸி சேரில் உட்கார்ந்து இருந்தபடியே அப்படியே இறந்துருக்கிறாங்க. எவ்வளோ பேர் புதஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பாருங்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு நள்ளிரவு ஒரு வெடிகாலம் வர்றதுக்கு முன்னால் ஒரு 2-2:30 மணிக்கு தான் நடந்திருக்குது. அந்த நேரத்தில் கூட பொதுமக்களெல்லாம் போய் முடிந்த வரைக்கும் நிறைய பேரை சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்கிற போது மாவட்டம் மறிச்சிடாது. நமக்குள்ளே எப்படி நமக்கு ஒரு சாத்தான இருக்குதா சொல்கிறோம் இல்லையா, ஒரு பேய் பிசாசு எல்லா மனுஷன் கூட இருக்குன்னு நினைக்காதீங்க. அவங்ககிட்டே தான் தெய்வீகம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் என்பவன் மன இதன், அவன் மனது உள்ளவன். அந்த மனம் என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் அன்பு செஞ்சு 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 பழக்கமாகி அதுவே ஒரு கருணை பண்பாக மாறிடுது. அப்படி கருணை பண்பாக மாறினா என்ன ப்ளஸ் நமக்கு வரும் அப்படின்னா, முகத்தில் ஒரு ஒளி வீசுது, ஒரு பொலிவு கிடைக்குது. 2வது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. நீங்கள் உதவ என்ன சொல்லுவாங்க, யூ ஹாவ் ஸ்டவுட் அவுட் பை ஹெல்பிங் அதர்ஸ் அப்படிங்கிறான். அதாவது நாம் மற்றவங்களுக்கு உதவ என்ன ஆகுது, நம்மளோட இதயம் விரிவடையுது, வலிமையாகுது. நம்ம நினைக்கலாம் கருணை உள்ளவங்க மென்மையான இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த மென்மை தான் வலிமையை கொடுக்கும். அந்த வலிமை தான் உங்களுக்கு ஒருத்தர் வலிமை, உண்மையான வலிமை யாருக்கு வரும்னா, யார் கருணையாளனாக இருக்கிறாங்களோ அவங்களால் தான் அந்த 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 வலிமை கிடைக்கும். அதனால தான் தாய்மார்கள் எல்லாம் ஏன் அவங்க வலிமையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இயல்பிலேயே அந்த கருணை உண்டு.
இயல்பிலேயே அந்த அன்பின் மையம் உண்டு. அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அந்த இயல்பிலேயே அது உண்டு. அதனால தான் பெண்களை வந்து ஏன் வந்து மதிக்கப்படணும், ஏன் போற்றப்படணும், ஏன் அவங்கள வந்து நம்ம வந்து துதிக்கப்படணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தான் கருணை மயமானவங்க. அவங்க தாங்குகிற பொறுமை இருக்கே, அந்த பொறுமையெல்லாம் நம்ம வந்து சொன்ன ஆகாது. நம்ம நினைக்கலாம் பெண்கள் என்றவங்க சாதாரணமானவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு என்ன அவங்க பலவீனமானவங்க, அவங்க கிடையவே கிடையாது. அவங்க தான் உண்மையான பலம் உள்ளவங்க. ஏன்னா உயிருள்ளதை படைக்கிறவங்க. ஏன்னா அதனால தான் அந்த கருணையாளர்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லாம் அந்த வலிமை எப்படி எங்களுக்கு வரும்னா கருணையினுடைய பெரிய பொக்கிஷத்தை அவங்க உள்ளார்ந்து வச்சுருப்பாங்க. அந்த வகையில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படும் போது அட்ரினல் சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது. அந்த விஞ்ஞானத்தை சொல்லுவாங்க. அந்த அட்ரினல் சுரப்பி என்ன பண்ணும், உங்களை வந்து அதிகமாக சுரந்து என்ன பண்ணும், இன்னும் உங்களுக்கு அதிகமாக மறதியை உண்டாக்கும், தூக்கமின்மையை உண்டாக்கும், மன அழுத்தம் வந்து அப்படியே உங்களுக்கு மனச்சிதையை உண்டாக்கும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வர வர என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அது மாதிரி உருவாகுது. அதே பாருங்கள், ஆக்சிடோசின்னு சொல்லி அதுவே எதிர்ப்பாக நல்லதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு ஆக்சிடோசின்னு சொல்லி ஒரு திரவம் சுரக்குது. அது பாருங்கள், அதுக்கு என்ன சொல்கிறாங்க, லவ் ஹார்மோன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த 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 திரவம் சுரக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்கள் உடலிலிருந்து உங்களுடைய இதயத்திலிருந்து எல்லாமே உங்களை எல்லாம் வந்து ஆரோக்கியமாகிடுது, உங்களுக்கு எதிர்ப்பு உணர்ச்சி அதிகமாக கொடுக்குது, உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, அன்பின் மையத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அன்பை ஏன் நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால், நாம் வந்து வெளிமுகமாகவே நம்ம பொருளையே தேடி 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 நாம் வந்து வீணாக போயிட்டோம். நாம் அன்பை தேடிக்கொள்ளவில்லை. அந்த பொருளுங்கிறது அன்பினுடைய வெளிப்பாட்டுக்கு தான் அதை பயன்படுத்தணுமே தவிர நம்ம என்ன பண்ணிட்டோம், பொருளே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, அதனால தான் பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்புன்னு மெய் உணர்தலில் முதல் அந்த குரல்லே வைப்பார். 36வது அதிகாரம், அற்புதமான அதிகாரம், மெய் உணர்தலே வைப்பார். பொருள் இல்லாதவற்றை நம்ம பொருளாக வச்சுக்கிறோம், அதுதான் தப்பு. அதனால தான் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், எது வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டாமா அப்படின்றார். அப்போ என்னன்னா வாழ்வதில் ஒரு மீனிங் வேணாவா? எப்போ அந்த மீனிங் வரும், அன்பினுடைய மையம் திறந்தால் தான் உங்களுக்கு வரும். அதனால தான் நாம் என்ன சொல்லுவாங்க, ஜாக்கி சான் சொல்லுவார் இடத்துல, ஒரு சின்ன அன்பு காட்டுங்க போதும், அதுவே உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு போயிடும். நான் ஏற்கனவே கூட பதிவு சொன்ன பார்த்தீங்களா, நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரை வந்து ஒரு சாதாரண குப்பை எடுத்து வாழறவர், அவர் வந்து ஒரு பணிவான ஒரு வணக்கம் சொன்னார், அது அப்படியே மாறி போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்களெல்லாம் கூட உங்களை மாற்றிடும். சிறு சிறு அன்பு வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்குள்ளே ஒரு புலகாங்கிதம் கிடைக்கும், மற்றவங்க வந்து உங்கள் மேலே நல்ல எண்ணம் ஏற்படுறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கேள்விப்படும் போது நீங்கள் வந்து மற்றவங்களெல்லாம் கேள்விப்பட்டவங்க கூட உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. அதனால தான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்றார். அன்புடைகளை முதலிடத்துடன் சொல்லுவார், 8வது அதிகாரத்தை சொல்லுவார். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ், நீங்கள் அன்பு அடைக்கவே முடியாது. அது வெள்ளம் வந்து ஓடி வந்து எல்லாத்தையும் அடித்து போகிற மாதிரி அது எல்லாத்தையும் அடிச்சும் போயிடும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இப்போ நேற்று கூட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து நான் ஏற்கனவே கூட பதிவு சொன்னேன், அங்கே வந்து சண்டை மூடுற மாதிரி, போர் மூடுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய கடற்படையெல்லாம் வந்துட்டு இருக்குது. இது வந்து நடக்கக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்திக்கணும், வேறு வழி கிடையாது. இன்னும் இந்த மேலும் மேலும் இந்த போர்களெல்லாம் வந்ததுன்னா இங்கே எல்லாமே நம்முடைய வாழ்வாதாரங்கள் நமக்கெல்லாம் பாதிக்கப்படும். இந்த உலகத்தில் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஏற்கனவே இந்த உக்ரைன் போகிறோம், ஏற்கனவே இந்த காசா நடக்கிற போகிறோம். இப்போ பாருங்கள், முந்தா நாள் எத்தியோப்பியாவில் கூட பாருங்கள், ஒரு கடற்கரை ஓரத்துக்கு ஒரு ஹோட்டலில் வந்து குண்டு வெடித்து, ஒரு மனித குண்டு வெடித்து, அல்கொய்தா தான் காரணம் சொல்கிறாங்க. அந்த மனித குண்டு வெடித்து 36 பேர் நேற்று இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் கிட்ட வந்து காயமாயிட்டாங்க. அது ஏற்கனவே போன வருஷம் கூட அந்த குண்டு வெடித்து அது மாதிரி ஆயிடுச்சு அந்த ஹோட்டலில். பாவம், எத்தியோப்பியா ஏற்கனவே அங்கே பரிதவிக்குதுங்க, குழந்தைகளும் ஏழைகளும். அங்கே அந்த நாட்டில் அங்கே அப்படி ஒரு வன்முறை போயிட்டே தான் இருக்குது. நம்ம ஏன்னா அன்பினுடைய எதிர்ப்பதம் நமக்கு என்ன அப்படின்னா வன்முறையும் வெறுப்பும் இதே தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், வாழ்க்கை திறவுகோள் அன்பின் மையமாக இருக்குது. அப்போ தான் எனக்கு இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் பாருங்கள், இந்த அன்பின் மையம் திறந்ததால் திரு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோடு இதை முடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1972 அந்த சமயத்தில் அப்போ தான் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, வெளியே தள்ளப்படலை. அப்போ திமுக தான் இருக்கிறார் அவர். அப்போ இங்கே திமுக ஆட்சி தான். அந்த ஒரு ஏப்ரல் 1972 ஏப்ரலில் இங்கே வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்திங்க, அவர் நிறைய வந்து பணம் கொடுத்ததாலையும் அவர் வந்து அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எப்போ வாங்கின சொத்துக்கள் எல்லாம் இப்போ என்ன சின்ன அதிகமாக மல்டி ஆனதால் அந்த மதிப்பில் அவர் வந்து அந்த சொத்துக்கள்லாம் அவர் வரி கட்டணும்னு சொல்லி ஏற்கனவே பணம் எல்லாம் சொல்லி சொத்து ஜப்திக்கு அளவுக்கே வந்துருச்சான் 1972. அது கூட யாரோ ஒருத்தர் தப்பாக அவர் மேலே புகார் சொல்லி அது வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட நிலையில் அவர் சொத்து வந்து ஜப்தி வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே அப்போ அவர் எழுதுறாரு, யார் இது அவருடைய சுயசரித்திலே எழுதுறாரு. அந்த சமயத்தில் பாருங்கள், என் மேலே எவ்வளவு பேர் வந்து எனக்கு அன்பு காட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்றாரு. அதில் முக்கியமாக சொல்கிறாரு, அப்போ
அவர் கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர் மன்றம் அப்போ வந்து 16,000 ரசிகர் மன்றம் கிட்டத்தட்ட இருந்ததா எம்ஜிஆர் அவர்களுக்கு. எப்போ 72. அதில் அவர் சொல்கிறாரு, அந்த 1972 16,000 ரசிகர் மன்றங்கள்லேருந்து எனக்கு வந்து அங்கங்கே ரசிகர் மன்றம் கடிதம் எழுதுகிறாங்க, தலைவர்களெல்லாம் எழுதுகிறாங்க. எழுதி வந்து ஐயா நீங்கள் ஒத்துக்கணும், நாங்கள் ஒரு ரசிகர் மன்றத்துக்கு 500 ரூபாய் போட்டால் கூட நாங்கள் 16,000 ரசிகர் மன்றம் இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லட்சக்கணக்கில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 லட்சம் 80 லட்சம் வருது நீங்கள் இப்போ கணக்கு போட்டிங்கன்னா. ஆனால் ஒரு 50 லட்சமாவது வரும், அதில் பாதி இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து கட்டிடலாம், அதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அவங்களாம் பண்ணும்போது திரு எம்ஜிஆர் மறுக்கிறார், அதை நான் பார்த்துக்கிறேன்றார். ஆனால் அது மாதிரி ஒரு 2 கடிதம் முக்கியமான கடிதம்னு சொல்லி அவரே சொல்கிறார். அப்போ திண்டிவனத்தில் ஷெரீப்பின் பேர், அவருடைய ஒரு இஸ்லாம் சேர்ந்தவர், அவர் ஒரு வாத்தியாராக இருக்கிறாரு. அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், கோடானு கோடி ரசிகர்களுடைய உள்ளத்தில் குழுவிற்கும் தலைவருக்குன்னு சொல்லி அவர் எழுதுகிறாரு. எழுதிட்டு இந்த மாதிரி நான் ஷெரீப்பு, நான் வந்து இங்கே வாத்தியாராக இருக்கிறேன், நான் நம்ம மன்றத்தை அங்கே நடத்துகிறேன், என்னுடைய வீட்டில் எனக்கு மூத்தவங்க என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு இளம் மனைவி எனக்கு இருக்கிறாங்க, எங்கள் தாய் இருக்கிறாங்க. உங்களுடைய விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டது வந்து எங்கள் தாய் வந்து ரொம்ப உங்களுக்கு துடிக்கிறாங்க, என் உயிர் கூட கொடுக்குற ரெடியாக இருக்கிறேன். முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, என்னுடைய மனையும் வீட்டையும் விற்று ஒரு 40,000 ரூபாய் முதல்ல அவருக்கு அனுப்பணும், நம்ம போய் முதல்ல விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி என் தாய் எனக்கு வந்து சொன்னாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி இதை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உடனே எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கடிதம் எழுதுகிறாங்க. இதை வெளிப்படுத்துகிறார் அவர். பாருங்கள், ஒரு இஸ்லாம் சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்படி எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 2 பிள்ளையும் அதே மாதிரி பாருங்கள், அந்த தாய் அந்த 40,000 ரூபாய் நான் சேர்த்து இப்போ 1972 எனக்கு நான் அனுப்புகிறேன், இதை என்ன நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது அவங்க பின்னால் அந்த சந்ததிக்கு அந்த 2 பிள்ளைகளுக்கு கூட அந்த சொத்து தேவைப்படுமேன்னு கூட அவர் நினைக்கவே இல்லை. உடனே அதை நாங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்ன உடனே நான் வந்து தந்தி கொடுத்தேன், அந்த மாதிரி நிலை எனக்கு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அந்த நிலையை நீங்கள் வந்து உருவாக்காதீங்கன்னு சொல்லி நான் திருப்பி பதில் கடிதம் எழுதினார் ஷெரீப்பு. அப்போ அவர் எழுதுகிறாரு, உடனே நாங்கள் வந்து நாங்கள் தயாராக இருந்தோம். எங்கள் அண்ணா வந்து டாக்காவில் இருந்தாராம், அப்போ வங்காளத்தில் டாக்காவில் இருக்கிறாரு, அங்கேருந்து வந்துட்டார், நாங்கள்லாம் வந்து விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்காத அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்ததால் ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஏன் இது ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கலாமே, இதை நீங்கள் ஏன் வந்து ஏற்றுக்கலைன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு மறுபடியும் கடிதம் எழுதுகிறாரு. கடிதம் எழுதின உடனே அவர் சொல்கிறார், திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், அவருடைய பெரிய அண்ணன் கூட அங்கே வந்துட்டார், வந்து அவங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஏன் என் மேலே இவ்வளோ அன்பு வரணும், ஏன் இவ்வளோ தூரம் எங்களுக்கு உதவி செய்ய நினைக்கணும், லட்சோப வந்து ரசிகர்களும் லட்சமான தாய்மார்களும் வந்து எனக்கு ஏன் பண்ணணும், என் தாயே அந்த அம்மா உருவத்தில் வந்துட்டாங்களா, அவங்களால வந்து எனக்காக தன் உயிரை கூட கொடுக்க தெரியா இருக்காங்களா. அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் அந்த ஷெரீப் குறிப்பிடுறாரு, என் தாய் வந்து தன் உயிரை கூட கொடுக்க சொல்கிறாங்க, ஆனால் ஊருக்கெல்லாம் உழைக்கிற உத்தமன், ஊருக்கெல்லாம் கொடுக்குற ஒரு என் புள்ள வந்து இன்றைக்கி இந்த நிலையில் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து அவங்க உதவணும்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த தாய் வந்து என் தாய் அல்லவா, என் தாயே அவங்க உருவத்தில் வந்துட்டாங்களா அப்படின்னு அவர் வியந்து இதை பாருங்கள். இதுக்கு அப்புறம் அவர் ஷெரீப்ன்றவர் வேற இடத்துல சொல்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். நாங்கள் எங்கள் அம்மா கல்யாணம் ஆகிற போது முழுக்க இஸ்லாமை பின்பற்றுறவங்க, அவங்க 15 வயசாக அந்த அம்மா இருக்கும்போதே தன் கையாலேயே அந்த பாவாடை சட்டையெல்லாம் தச்சுக்குவாங்களாம், அது தைக்க விட மாட்டாங்களாம். அதே போல் அவங்க நடந்து தான் போவாங்களாம், எங்கேயாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் தான் இந்த ரிக்ஷாவில் போவாங்களாம். அது மட்டும் இல்லை, ரம்ஜானுக்கு வந்து அவ்வளோ விரதம் இருப்பாங்களாம், 30 நாள் விரதம் இருப்பாங்களாம். அதே போலவே அவங்க திருமணம் பண்ண பிறகு 20 வருஷம் பொறுத்து தான் அண்ணன் பிறந்தாராம், 14 வருஷம் பொறுத்து தான் ஷெரீப் பிறந்தாராம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது ஒரு இஸ்லாம் வந்து அவங்க வந்து அந்த நாடு மொழி எல்லாத்தையும் மறந்து, ஒரு இனம் எல்லா மதமெல்லாம் மறந்து ஒரு அன்பு காட்டினாங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடுப்படப்படாது. அவர் வந்து அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுறாரு, இப்படிப்பட்ட ஒரு அன்பு நான் என்ன செய்ய போகிறேன், அட்லீஸ்ட் அவங்க உயிரை கொடுக்க துணிஞ்சவங்களுக்கு நான் என்னுடைய உடல் உழைப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மனசை வச்சுக்கிறேன். அப்போ அந்த ஷெரீப்பை பற்றி ஷெரீப் சொல்கிறார், 7 வயசில் இருக்கும்போதே திரு எம்ஜிஆர் அவர்கள் பற்றி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவருடைய நண்பர்களாக இந்த ஒரு மாதிரியாக கேலி பேசும்போது இன்னும் பெரிய எம்ஜிஆர் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போவே விரலை லேசாக எடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தால் எம்ஜிஆரோட கடிதம் எழுதி அமிச்சாராம் அவர் அந்த ஷெரீப்ன்றவர். அப்படிப்பட்ட ஒரு அந்த ரசிகத்தன்மையை வந்து அவர் எப்படி உருவானதுன்னு சொல்லி யோசிக்கிற போது அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இதை மனதிலேயே வச்சுக்கிட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்கிறாரு, இது 72 நடந்தது. அதுக்கப்புறம் 1975 திண்டிவனத்தில் கட்சி சார்பாக வேணுகோபால்னு ஒருத்தருடைய தம்பிக்கு கல்யாணம், அது எம்ஜிஆர் தலைவர் நடக்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய பொதுக்கூட்டங்கள் வேற கல்யாணமெல்லாம் இருக்குது. அதுக்காக திண்டிவனம் வராரு. அப்போ அங்கே வந்து கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, அங்கே அண்ணா சிலை திறப்பு விழா, பேரறிஞர் அண்ணா சிலை திறப்பு விழா அப்போ 1975
அதுக்கு போகிறாரு. அந்த திண்டிவனம் போகிற அந்த எல்லைக்கு முன்னாலேயே திடீர்னு நிறுத்தி சொல்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படியே நிற்குது, எல்லோரும் நிற்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் வந்து அப்போ தான் வந்து கட்சி வலுவாக போயிட்டுருக்குது. 77 தான் சிஎம் ஆகிறாரு. சிஎம் கூட ஆகலை அவர். அப்போ 75 அந்த அந்த பீரியடில் அவர் போகும்போது எமர்ஜென்சி பீரியட் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், அங்கே எல்லைக்கு வெளியே நிறுத்திட்டு இங்கே அப்படியே ஒரு அட்ரஸ் கேட்குறாரு. இங்கே தான் உள்ளே போங்கன்றாங்க. எம்ஜிஆரோட கார் உள்ளே போகுது. அவங்க இடத்துல நின்று போன உடனே சந்தைகள்லாம் போய் ஒரு குடிசைகள்லாம் தாண்டி போய் எம்ஜிஆர் நடந்து வேகமாக போகிறாரு. கூட எல்லோரும் போகிறாங்க. எல்லோரும் போகும்போது கிருஷ்ணசாமி போகிறார் கூட, அமைப்பு செயலாளர் அவர். அவரும் போகிறாரு. போனோடனே ஜனங்கள்லாம் பார்க்குது எம்ஜிஆர் நடந்து வராருன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே சாப்பிட்டுருந்தவங்க ஆதாப்பதையாக விட்டுட்டு எல்லோரும் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் அப்படியே குழி போய் இங்கே வந்து ஆசிரியர் ஷெரீஃபோட வீடு எதுன்னு கேட்குறாரு. சொல்கிறாங்க. நேராக ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நிறைய சரணம் நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே ஒரு அம்மா பார்க்குறாரு. பார்த்த உடனே, அம்மா உன் மகன் எம்ஜிஆர் வந்திருக்கிறம்மா அப்படின்றாரு. அந்த அம்மா அப்படியே அந்த ஷெரீஃபுடைய அம்மா என்ன பண்ணுது, அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே தேம்பி அழுது எம்ஜிஆரை பார்த்துட்டு. அப்படியே அழுத உடனே, அம்மா ஏமா அழுகுறீங்க, அம்மா எதுக்குமா அழுகுறீங்க அப்படி இப்போ அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு, நான் ஏமா அழுகுறீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்கம்மா அம்மான்னு சொன்னோடனே, நான் சாகிறதுக்கு முன்னால் நான் உன்னை பார்க்க மாட்டோன்னு நினச்சேன்ப்பா, உன்னை பார்த்துட்டேன்ப்பா அந்த அம்மா அப்படியே கட்டி பிடிக்குது. கையில் ஒரு கவர் வச்சுருந்தாரு, அதை கொடுத்துட்டாரு. அதில் ஒரு பொருள் இருந்தது, பணம் இருந்தது, கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் அவர் கலந்துக்கிறாரு. அது குறித்து ஷெரீப் சொல்கிறார். அதாவது எங்கள் அம்மா வந்து நான் சிறு வயதிலேயே எம்ஜிஆருடைய நான் தீவிர அந்த ரசிகனாக இருந்தேன் இல்லையா, அப்போ எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் அந்த குணங்களையும் அவர் பாடல்களையும் சொல்லியே எங்கள் அம்மாவுக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் சிஎம் ஆகிடுறாரு. சிஎம் ஆகிட்ட பிறகு நல்ல ஞாபகம் இருக்குது. 8வது மாதம் 1979 ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் வந்து அம்மா ரொம்ப உடல்நலம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார் ஷெரீப். அம்மா வந்து உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, அவங்க இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், வயது 105 ஆக போகுது, அவங்க இந்த முடியாத நேரத்தில் உங்களை மட்டும் பார்க்க நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் வான்னு சொல்லி அந்த 79 நீங்கள் முடிஞ்சால் வாங்க. அப்போ வந்து ஒரு ஷெரீப் வந்து தென்னாக்காடு மாவட்டத்துடைய எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருக்கிறாராம். அவர் வந்து எழுதும்போது இது பாருங்கள், அப்போவும் அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, அதே சொன்ன பார்த்தீங்களா ஆகஸ்ட் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு மறுபடியும் அந்த அம்மாவை பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 1980 25ஆம் தேதி அந்த அம்மா இறக்குறாங்க, மௌத்தகரான்னு சொல்லி ஒரு ஷெரீப் சொல்கிறார். ஏறத்தாழ பாருங்கள், அந்த அம்மா வந்து அவருடைய அந்த பதவி பிடுங்கப்படுது அந்த ஜனவரி மாதம். அது கூட அவங்க பார்த்தாங்களே இல்லைன்னு தெரியல. அவங்க பாருங்கள், அந்த அம்மா அந்த 105 வயதில் அந்த அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கு முன்னால் வந்து எம்ஜிஆரை பார்க்குறாங்க. இதுதான் வந்து இது எம்ஜிஆர் மேலே வச்சுருந்த கருணை, எம்ஜிஆர் மேலே வச்சுருந்த பாசம், எம்ஜிஆர் மேலே வச்சுருந்த அன்பு, எம்ஜிஆர் மேலே வந்த நேசம், என்ன ஒன்றா நம்ம பேர் வச்சுக்கலாம். எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய அந்த பிம்பம் இருக்குது பாருங்கள், அந்த பிம்பம் காதுகளால் கேட்கப்பட்டே கருணையான மாறினது. அதனால தான் அவருடைய பாடலில் ஒரு பாட்டு வரும், நாம் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பாப்பே, பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளையென வாழ்பவண்டா, அந்த பெருமைகளை காப்பவண்டா. பாருங்க, பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளையென வாழ்பவண்டா, அந்த பெருமைகளை காப்பவண்டான்வார். என்னன்னா இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் அர்த்தம் சொல்ல முடியும்? அன்புதான் மையம். அந்த அன்பு இருந்தால் உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு அருள் வந்துடும், கருணை வந்துடும். அதனால தான் கவிரசர் கண்ணாசன் பாட்டு இருப்பார், அறிவில்லாத மனிதருள்ளம் அருள் இல்லாதது, அருள் இல்லாத மனிதருள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதருள்ளம் பண்பில்லாதது, பணிவில்லாத மனிதருள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. எப்படி வைக்கிறார் பாருங்க, அன்பு மையமாக வைக்கிறாரு, அடியில் வைக்கிறாரு. அன்புக்கு மேலே பண்பு, பண்புக்கு மேலே பணிவு, பணிவுக்கு மேலே அருள், அருளுக்கு மேலே அறிவுன்றார். அப்போ பாருங்க, அன்பினுடைய அடித்தட்டிலிருந்து அருளுக்கு மேலே அறிவு வைக்கிறாரு. அப்போ என்ன, அருள் இருந்தால் தான் உங்களுக்கு அறிவு இருக்குதான அர்த்தம். ரொம்ப ஒரு முக்கியமான கூறு இது. இதை குறித்து நான் ஒரு முழுவதும் வீடியோவே எடுக்கணும். ஏன்னா இந்த முக்கியமான அன்பு, பண்பு, பணிவு, அதுக்கு மேலே அருள், அதுக்கு மேலே அறிவு, இந்த 5 பண்பு முக்கியமான பண்புகள். எனவே வாழ்க்கை திறவுகோல்ல இந்த உலகத்தையே திறக்கக்கூடிய, இந்த உலகத்தோட எல்லா உயிர்களையும் திறக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான சாவி அன்புன்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை திறவுகோலை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள கொண்டவர்களே, இந்த தமிழ் தீக்கு
உங்களால் நன்கொடை கொடுக்க முடிந்தா, உங்களுக்கு அந்த அளவில் நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக என்னை உதவுங்க. இது எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நான் அதை கேட்பதில் நான் எந்த ஒரு அசூயையும் படலை. இது எங்களுடைய ஒரு நிலை. இது இந்த நிலையை நீங்கள் உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று மறுபடியும் வேண்டுகிறேன்.